ஹலோ எவ்ரி ஒன் ஹேவ் அ குட் டே. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் கருப்பு கவுனியர்ஸ்ல சக்கரை பொங்கல் செஞ்சிருந்தேன். மந்த்லி ட்வைஸ் ஆவது வீக்கெண்ட்ல வந்துட்டு இந்த பொங்கல் செஞ்சிருவேன். இந்த முந்திரி திராட்சையை சும்மா கொடுத்தா கூட இந்த பசங்க சாப்பிடுவாங்க. இந்த பாயசம் பொங்கல் எல்லாம் போட்டோம்னா சாப்பிடாம வேஸ்ட் பண்ணிடுறாங்க. எதுக்கு அதை வேஸ்ட் பண்ணுவானேன்னு இன்னைக்கு போடல. இந்த முந்திரி கூட இந்த பசங்க இன்னைக்கு சாப்பிடல. பொங்கல் கொஞ்சம் ஹெவியா இருந்ததுனால எனக்கும் மாமாவுக்கும் லஞ்ச் எதுவும் செய்யல. இந்த பசங்களுக்கு மட்டும் தான் ரைஸ் வச்சிருந்தேன். லித்துக்குட்டிக்கு கேரட் ரைஸ் தான் செஞ்சிருந்தேன். கொஞ்சோண்டு நெய் விட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை, ஏலக்காய், கிராம்புலாம் போட்டு தாளிச்சு விட்டுட்டு, துருவி வச்சிருந்த கேரட்ட நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறணும். அது வதங்குனதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு மிளகுத்தூள், உப்பு, சாதம்லாம் கலந்து நல்லா கிளறி விட்டுறலாம். குழம்புலாம் ஊத்தி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு குடுக்கலாம். பட்டை, கிராம்பு போடாமயே செய்யலாம். ஆனா அது போடும்போது வாசனையா இருக்கும். ஊட்டும்போது அத எடுத்துட்டு ஊட்டிருவேன். ஜஷ்ஷுக்கு வந்துட்டு தக்காளி தொக்கு செஞ்சு வச்சிருந்தேன். அவன் அத போட்டு சாப்பிட்டுருவான். நேத்து பால் கடம்பு செஞ்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தேன். அது நல்லா செட் ஆயிருந்துச்சு. இன்னைக்கு தான் எடுத்து ஸ்நாக்ஸுக்கு குடுத்தேன். ஜெல்லி மாரி இருக்கிறதுனால போறப்ப வரப்ப 3 பேரும் எடுத்து சாப்பிட்டு காலி பண்ணிட்டாங்க. உங்க வீட்ல என்ன ஸ்பெஷல்? அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.